சாவி அவர்கள் எழுதிய வழிப்போக்கன் குடும்ப நாவல், அதனுடைய பகுதியில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த நாவலோட அடுத்த பகுதியை இந்த வீடியோல கேட்க போறோம். இதுக்கு முந்தின 2 பகுதிகளுடைய லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் கேட்டுக்கோங்க. கேட்கலாமா? இப்போ பகுதி 3, அத்தியாயம் 6. சற்ற நேரத்திற்கெல்லாம் இடியும் மின்னலும் அதிகமாகி மழை பிடித்து கொள்ளவே தெருக்கூத்து பாதியிலேயே நின்றுவிட்டது. அவ்வளவுதான். கூத்து பார்த்து கொண்டிருந்த மக்கள் அனைவரும் ஒரு நொடியில் கலைந்து விட்டனர். சிறிது சிறிதாக சேர்த்த பணம் ஒரே வினாடியில் கரைந்து விடுவதைப் போல ஷர்மாவும் கங்காதர ஐயரும் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது திண்ணையில் படுத்திருந்த சுந்தரை காணவில்லை. ஷர்மாவுக்கு திக்கென்றது. கங்காதர ஐயர் கதவை தட்டியதும் சுந்தரம்தான் வந்து கதவை திறந்தான். உள்ளே சென்ற ஷர்மாவின் கண்கள் முதல் காரியமாக சகுந்தலா எங்கே இருக்கிறாள் என்று தேடின. கூடத்தில் அவளும் பார்வதி அம்மாளும் ஒருவரை ஒருவர் கட்டி கொண்டு படுத்திருப்பதை கண்டபோதுதான் அவருக்கு நிம்மதியே பிறந்தது. மறுநாளே ஷர்மா ஆற்காட்டுக்கு புறப்பட்டு விட்டார். என்ன சுந்தர், நீயே வர்றியா என்று கேட்டார் ஷர்மா. இப்ப விடுமுறை தானே, அவன் இன்னும் கொஞ்ச நாட்கள் மாங்குடியிலே இருந்துட்டு பிறகு வரட்டும் என்றார் கங்காதர ஐயர். சகுந்தலாவும் 10 நாட்கள் இங்கதான் இருக்கட்டுமே, மாங்குடிக்கு அவ வந்ததே இல்லல்ல என்றாள் பார்வதி அம்மாள். ஆகட்டும், இன்னும் எத்தனையோ முறை வர வேண்டி இருக்கும், அப்ப பாத்துக்கலாம். இப்போ அவளை நான் அழைச்சுக்கிட்டு போறேன். ஆற்காட்டுல பாட்டிக்கு ஒத்தாசையாக யாருமே இல்ல என்றார் ஷர்மா. சகுந்தலா கங்காதர ஐயரையும் பார்வதி அம்மாளையும் நமஸ்காரம் செய்துவிட்டு குதிரை வண்டியில் ஏறி உட்கார்ந்தாள். வண்டி நகர்ந்தது. சுந்தர் வாசலுக்கு வந்து நின்று சகுந்தலாவையே ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தான். அவள் பிரிவால் அவனுக்கு மாங்குடியே வெறிச்சென்றாவது போல இருந்தது. ஆற்காட்டுக்கு திரும்பிய ஷர்மா மனம் குழம்பி அமைதி அற்றவராய் அலைந்து கொண்டிருந்தார். அதற்கு காரணம் சுந்தரின் ஜாதகத்தை அவர் கட்டம் கட்டமாக அலசி பார்த்து விட்டதுதான். பார்த்த பின் அவர் அவனிடம் அந்தரங்கமாக கொண்டிருந்த அன்பு, அபிமானம், நம்பிக்கை எல்லாமே துகள் துகளாக சிதறிவிட்டன. காலமெல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த நோட்டுகள் இனி செல்லாது என்று திடுமென அறிவிக்கப்பட்டது போன்ற அதிர்ச்சியை அவர் அடைந்தார். சுந்தரின் ஜாதகத்தில் வேறு எவ்வித கோளாறுகள் இருந்திருந்தாலும் அவர் அவற்றை பொருட்படுத்தி இருக்க மாட்டார். அவனுடைய ஆயுள் பாவமே சரியில்லாத போது அதை அவரால் எப்படி அலட்சியம் செய்ய முடியும்? சுந்தரை தத்தெடுத்து கொண்டு தம்முடைய சொத்துகளுக்கெல்லாம் அவனை வாரிசாக்கி சகுந்தலாவை மனம் முடித்து வைத்து தம்முடைய அந்திம கால ஈம கடனையும் அவன் கையாலேயே முடித்து கொள்ள வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டியிருந்த ஷர்மாவை கண்டு சுந்தரின் ஜாதகம் எக்கால சிரிப்பு சிரித்து எள்ளி நகையாடியது. அன்று முதலே ஷர்மாவின் அறிவு குழம்பிற்று. மேற்கொண்டு சுந்தரை ஆற்காட்டில் வைத்துக் கொண்டு படிப்பு சொல்லிக் கொடுப்பதா வேண்டாமா என்று குழம்பி தவிக்கலானார். சகுந்தலா வயது வந்த பெண்ணாகிவிட்ட பிறகு அவளுக்கு உரியவன் இல்லாதவனாகிவிட்ட ஒரு ஆண்மகனை தம் வீட்டுக்குள் புழங்க விடுவதில் அவருக்கு சிறிதளவும் சம்மதமில்லை. ஆயினும் இந்த இக்கட்டான தர்ம சங்கடமான நிலையை தம் ஆருயிர் நண்பரான கங்காதரையரிடம் எப்படி சொல்வது? சுந்தரி பிரிந்து வந்தது முதல் சகுந்தலாவுக்கும் மன நிம்மதி இல்லை. அவளுடைய நினைவெல்லாம் மாங்குடியிலேயே இருந்தது. அன்று இரவு நடந்த நிகழ்ச்சிகள், சுந்தரின் பொல்லாத்தனம், தான் கதவை தாளிட்டுக் கொண்டு அவனை அள வைத்தது, பூனை என்று கூக்குரலிட்டு பயமுறுத்தியது, இவ்வளவும் தன் நினைவில் நிழலாடிய போது அவள் கன்னம் குளிய சிரித்து கொண்டாள். அந்த மாயக் கள்ளனின் நினைப்பிலேயே மயங்கி கிடந்தாள். மாடிக்கு போனால் அவன் ஆசை முகம், தோட்டத்துக்கு சென்றால் அவனுடைய அழகிய தோற்றம். மாடியில் உள்ள சுந்தரின் அறைக்குள் சென்று பார்த்தாள் அவள். அங்கே அவன் உட்கார்ந்திருப்பது போலவும், சித்திரம் வரைவது போலவும், சிரிப்பது போலவும், பின்னலை பிடித்து இழுப்பது போலவும் பிரமை தட்டியிற்று அவளுக்கு. மேஜை டிராயரை திறந்தபோது அவன் வரைந்து விட்டு போயிருந்த அவ்வழகிய தாமரை மலர் அவளை கண்டு இதழ் விரித்து சிரித்தபடி, ஏ கருவண்டே, எங்கே வந்தாய்
என்று கேலி செய்வது போல இருந்தது. சுந்தருக்கு எவ்வளவு அழகாக சித்திரம் வரைய வந்துவிட்டது என்று தன்னுள் வியந்து கொண்டே அதை எடுத்து தன் பெட்டிக்குள் வைத்துக் கொண்டாள் அப்பேதை. ஊஞ்சலில் போய் உட்கார்ந்த போது சுந்தரும் தானும் அதில் விளையாடிய காட்சியும் அவனுக்கு தலை பின்னிய காட்சியும் நினைவுக்கு வந்தன. சுந்தரின் மாய உருவத்தை மறக்கும் நோக்குடன் அவள் கீழே இறங்கி தோட்டத்தின் பக்கம் சென்றாள். அங்கே அவன் அந்த இருட்டறையில் வழுக்கி விழுந்ததும் அதை கண்டு தான் சிரித்ததும் புகைப்புலனாக காட்சி கொடுத்தது. சகுந்தலா அந்த அறைக்குள் சென்று பார்த்தாள். அங்கு சுந்தர் வைத்துவிட்டு போயிருந்த சோப்பு பெட்டி அப்படியே இருந்தது. அதில் இருந்த சந்தன சோப்பின் மணத்தை நுகரும் போது அவளுடைய கண்கள் ஏன் அப்படி சொக்கி சுழல்கின்றன? விடுமுறை கழிந்து சுந்தர் ஆற்காட்டுக்கு திரும்ப இன்னும் 1 மாசம் ஆகுமே. அதுவரை இந்த வீட்டில் எப்படி தனியாக இருப்பேன்? சகுந்தலாவின் இதயத்தில் இருந்து ஒரு கனத்த பெருமூச்சு வெளிப்பட்டது. மாலை பொழுது மயங்கும் நேரத்தில் வாசல் வராந்தாவில் விளக்கை கொண்டு போய் வைப்பதற்காக சென்றாள் சகுந்தலா. அப்போது சுந்தருடைய பள்ளி தோழன் சாமிநாதன் அங்கே தயங்கியவாறு நின்று கொண்டிருப்பதை கண்ட அவள், சுந்தர் ஊர்ல இல்லையே, வர்றதுக்கு 1 மாசம் ஆகும் என்றாள். சுந்தர் ஃபெயில் ஆயிட்டான். பள்ளிக்கூடத்துல இன்னைக்குதான் ரிசல்ட் போட்டிருக்காங்க. பாஸ் செஞ்சவங்க பேரெல்லாம் போர்டுல போட்டிருக்காங்க. ஆனா அதுல சுந்தர் பேரை காணோம். இத சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன் என்றான் அவன். அப்போதுதான் மண்டியில் இருந்து வந்து கொண்டிருந்த ஷர்மா, ஃபெயில் ஆயிட்டான் இல்ல, ரொம்ப சரி, எனக்கு அப்பவே தெரியும். எந்நேரமும் வாசகசாலை இல்லாட்டா டிராயிங், எப்படி பாஸ் பண்ண முடியும்? இருக்கட்டும், நாளைக்கே மாங்குடிக்கு கடிதம் எழுதி போடுறேன். மேற்கொண்டு படிக்க போகிறானோ இல்லையோ என்று கூறிக்கொண்டே உள்ளே போய்விட்டார் அவர். அப்போ சுந்தர் இன்னும் 2 வருடங்கள் ஆற்காட்டிலேயே இருந்து படிப்பான் என்று மனதிற்குள்ளாகவே மகிழ்ந்து கொண்டாள் சகுந்தலா. ஆனால் ஷர்மாவோ சுந்தரம் பரீட்சையில் தவறிவிட்டதும் ஒரு விதத்தில் நல்லதாய்த்தான் போயிற்று. இப்போது அவனுக்கு வயது 18க்கு மேல் ஆகிறது. 5வது பாரத்துக்கு மீறிய வயது. இதற்கு மேலும் அவன் ஆற்காட்டில் தங்கி படிக்க விரும்ப மாட்டான் அல்லவா என்று எண்ணி திருப்தி அடைந்தார். சுந்தரத்தின் ஜாதகத்தை வாங்கி பார்த்ததில் இருந்தே அவர் தம்முடைய மனதை மாற்றிக்கொண்டு விட்டார். அவனை ஸ்வீகாரமாக்கி கொண்டு சகுந்தலாவின் வாழ்வை பாழாக்குவதுடன் தாமும் அனாதையாக சாவதற்கு அவர் மனம் ஒப்பவில்லை. எனவே சுந்தரத்துக்கும் தமக்கும் ஏற்பட இருந்த உறவு பந்தத்தை அப்போதே அறுத்தெறிந்துவிட அவர் முடிவு செய்து விட்டார். தபால்காரர் கொடுத்துவிட்டு போன கடிதத்தை பிரித்து படித்துக் கொண்டிருந்த கங்காதையரின் முகம் ஒரு மாதிரியாக மாறுவதைக் கண்ட பார்வதி அம்மாள் மிகுந்த கவலையுடன், யாரு கடிதாசிங்க அது? ஷர்மாவா போட்டிருக்காரு என்று கேட்டாள். ஆமா, உன்னுடைய பிள்ளையாண்டா ஃபெயில் ஆயிட்டானா என்றார் கங்காதர ஐயர் கலக்கத்துடன். ஃபெயில் ஆயிட்டானா? ராத்திரி எல்லாம் கண் விழிச்சு படிச்சிருக்கேன்னு சொன்னானே என்றாள் பார்வதி ஏமாற்றத்துடன். ராத்திரி எல்லாம் கண்ணு விழிச்சு டிராயிங் போட்டிருப்பான் என்றார் அவர் கோபத்துடன். கிணற்றடியில் இருந்த சுந்தரம் அப்போதுதான் அங்கே வந்து நின்றான். இந்தா ஷர்மா என்ன எழுதியிருக்கார் பாரு என்று கூறிய கங்காதர ஐயர் கடிதத்தை கோபமாக அவன் மீது வீசி எறிந்தார். அதை எடுத்து படித்த சுந்தரத்தின் முகம் கருத்தது. உதட்டை கடித்துக் கொண்டான். சற்று நேரத்திற்கெல்லாம் தன் மனதை தேற்றிக் கொண்டவனாய், என்ன செய்யறது, அக்கறையாதான் படிச்சேன், போயிடுச்சு. இந்த படிப்பு போது எனக்கு, பட்டணத்துக்கு போய் ஏதாவது ஒரு வேலை தேடிக்கிறேன் என்றான் தன் அப்பாவிடம். ஆமா, பிஏ பாஸ் பண்ணி இருக்கான் பாரு, போன உடனே வேலை கிடைச்சிரும் உனக்கு. முதல்ல ஆற்காட்டுக்கு போய் ஷர்மா என்ன செய்யறாரோ அதன்படி செய். பட்டணம் போறதா இருந்தாலும் அவர் உத்தரவை வாங்கிக்கிட்டா போகணும். தெரிஞ்சுதா? நம்ம குடும்பத்தின் தெய்வம் அவரு. மேற்கொண்டு நீ படிக்கணும்னு அவர் சொன்னா படி, பட்டணம் போக சொன்னா போ. மனசுக்குள்ளவே 1000 திட்டங்கள் போட்டு வச்சிருப்பார் அவரு. எதையுமே வெளியே சொல்லிக்க மாட்டார். அவருடைய அன்பு குடத்தில் இட்ட விளக்க போன்று இருக்கும். சமயம் வர்ற போது அவர் செய்யற காரியத்தில் இருந்துதான் அது வெளிப்படும். தம் மனதில் ஏதோ இருக்க கொண்டுதான் அவர் உன் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார் என்று கூறினார் கங்காதர ஐயர். ஷர்மா மண்டிக்கு புறப்பட்டு கொண்டிருந்த நேரம் அவருக்கு எதிரே போய் நின்றான் சுந்தர். என்ன சுந்தர், இப்பதான் வர்றையா? ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா என்று விசாரித்தபடியே வாசல் பக்கம் மெதுவாக நடந்தார் ஷர்மா. ஆமா மாமா, சுகந்தான்.
என்று தலைகுனிந்தபடியே பதில் கொடுத்தான் சுந்தர். மேற்கொண்டு என்ன செய்ய போற? மறுபடியும் படிக்க போறியா என்று சிரித்துக் கொண்டே கேட்டார். வேண்டாம் அம்மா, நான் பட்டணத்துக்கு போலாம்னு இருக்கேன். அதுக்காக தங்களுடைய உத்தரவை வாங்கிக்கிட்டு போக தான் வந்திருக்கேன். பட்டணத்துக்கா? உன் அப்பா சரின்னு சொன்னாரா என்றார் சர்மா. உங்க அபிப்பிராயப்படி செய்ய சொல்லி அனுப்பியிருக்காரு மாமா. பட்டணம் போய் என்ன செய்ய போற? ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் விளம்பர போர்டு எழுதி சம்பாதிக்கலாம்னு இருக்கேன். அதுக்கெல்லாம் அனுபவம் வேணுமே. உனக்கு போர்டு எழுத தெரியுமா? தெரியும். ஆற்காட்டுல கூட ஒரு சோடா ஃபேக்டரிக்கு எழுதி கொடுத்திருக்கேன். சரி, உனக்கு தைரியம் இருந்தா புறப்பட்டு போ. 10வது வரையே படிச்சாலும் என்ன வேலை கிடைச்சிட போகுது? இப்படி ஒரு கை தொழில பழகிக்கிறது நல்லதுதான். ஆமா, ஒரு தொழில புகுந்து அதுல நிரந்தர வருமானம் வர்ற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவியே. அது வரைக்கும் பணத்துக்கு என்ன செய்ய போற கேட்டார் சர்மா. இன்னைக்கு லட்சாதிபதிகளாக இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு காலத்துல பட்டணத்துக்கு வெறுங்கையோட போனவங்க தான். என் கையிலயாச்சும் ஒரு பிரஷ் இருக்கு. மேய போகிற மாடு தலையில புல்ல கட்டிக்கிட்டா போகுது. எப்படியோ சமாளிச்சுக்குவேன் மாமா. எனக்கு தைரியம் இருக்கு. பிறர் உதவிய எத்தனை நாட்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியும்? நானே என்னுடைய கால்களை ஊன்றி நிற்க பாக்குறேன் மாமா. உனக்கு நெஞ்சில உறுதி உண்டுடா. உன்னை பத்தின கவலை எனக்கு துளியும் கிடையாது. ஆனா உன் தந்தை இளகின மனசு படைத்தவர். நீ பட்டணம் போறது பத்தி அவர்தான் கவலைப்படுவார். நானே அவருக்கு கடிதம் எழுதி போடுறேன். நீ புறப்படு என்று தைரியம் மூட்டினார் சர்மா. தன்னை சுற்றிலும் இறுக்கி பின்னப்பட்டிருந்த இரும்பு சங்கிலிகள் மளமளவென்று கட்டவிழ்த்து கொண்டதை போல இருந்தது சுந்தருக்கு. ஷர்மா இத்தனை லகுவில் தனக்கு விடுதலை கொடுப்பார் என்று அவன் சொப்பனத்திலும் கருதவில்லை. தன் பயணத்திற்கு அவர் முட்டுக்கட்டை போடுவார் என்று அவன் எதிர்பார்த்தான். ஆனால் அவரோ அதற்கு நேர் மாறாக அவனை பட்டணத்துக்கு அனுப்பி வைப்பதில் மிகுந்த உற்சாகம் காட்டினார். சரி, இன்னைக்கு ராத்திரி நீ மெயிலுக்கு புறப்படலாம். உன்னுடைய பெட்டி படுக்கைகளை எல்லாம் தயாரா எடுத்து வச்சுக்கோ. சாய்பு கிட்ட சொல்லி உன்னை ராணிப்பேட்டை ஸ்டேஷன் வரைக்கும் ஜட்காவில் கொண்டு போய் விட ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறிவிட்டு அவர் மண்டிக்கு கிளம்பி சென்றார். ஷர்மா வெளியே சென்றதும் சுந்தர் மாடியில் இருந்த தன் அறைக்கு விரைந்தான். ஒரு புறம் சகுந்தலாவை காண வேண்டும் என்று அவன் உள்ளம் துடித்தாலும் இன்னொரு புறம் அவளை பார்ப்பதற்கு அவனுக்கு வெட்கமாக இருந்தது. மளமளவென்று தன் துணிமணிகளை எடுத்து பெட்டியில் வைத்துக் கொண்டான். மேஜையில் இருந்த புத்தகங்களையும் நோட்டு புத்தகங்களையும் எடுத்து அடுக்கி வேறொரு பக்கத்தில் கொண்டு போய் வைத்தான். தலையணையையும் போர்வையையும் எடுத்து ஜமக்காலத்துக்குள் வைத்து சுருட்டி கட்டி பெட்டிக்கு பக்கத்தில் கொண்டு போய் வைத்தான். அப்போது வளையல் ஒலி கேட்டது. சுந்தர் மெல்லிய குரலில் மெதுவாக அழைத்தாள் சகுந்தலா. பாபமா? இல்ல, பட்டணத்துக்கா போற? ஆமா, ஆற்காட்டுல இருப்பேன்னு நான் சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தேன். அவள் கண்களில் இருந்து சிந்திய நீர் முத்துக்கள் கீழே விழுந்து சிதறின. குனிந்தபடியே உட்கார்ந்திருந்த சுந்தரத்துக்கு அதை கண்டபோது இதயமே வெடித்து சிதறுவது போல இருந்தது. அழாதே சகுந்தலா. அவள் கைகளை பிடிக்க போனவன் ஏனோ சட்டென பின்வாங்கிக் கொண்டான். பட்டணத்துல எங்க தங்க போற கேட்டாள் அவள். எங்கேயோ. எங்க சாப்பிடுவ? எங்கேயோ. லெட்டர் போடுவியா? பார்க்கலாம். இந்தா. என்னது? பணம். ஏது? ஏதோ வாங்கிக்க மாட்டியா? சரி கொடு. அவளிடம் இருந்து 2 10 ரூபாய் நோட்டுகளை வாங்கி பெட்டியில் வைத்துக் கொண்டான் சுந்தரம். அத்தியாயம் 7. மண்டியில் இருந்து சீக்கிரமே திரும்பிவிட்ட ஷர்மா, தயாரா இருக்கியா? என்ன சுந்தர் என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார். பெட்டி படுக்கையெல்லாம் கட்டி வச்சிட்டேன், புறப்பட வேண்டியதுதான் என்றான் சுந்தர். கையில பணம் வச்சிருக்கியா என்று கேட்டார் ஷர்மா. 55 ரூபாய் இருக்கு. அப்பா 25 ரூபாய் கொடுத்தார். சோடா ஃபேக்டரிக்கு போர்டு எழுதி கொடுத்ததுல கிடைச்ச 30 ரூபாயும் அதனோட சேர்ந்து இருக்கு என்றான் சுந்தர். அப்ப வருமானத்தோடு தான் கிளம்புறேன்னு சொல்லு. நான் ஏதாவது கொடுக்கட்டுமா உனக்கு? வேண்டாம் மாமா, உங்க ஆசீர்வாதம் போதும் என்று சுந்தர் அவர் கால்களில் விழுந்து நமஸ்கரித்தான். என் ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. பட்டண வாசம் புதுசு உனக்கு. துர் சகவாசம் எதுவும் வச்சுக்காத. எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நேர்மையாக நடந்துக்கோ.
அடிக்கடி கடிதம் போடு. இந்த கம்பராமாயணத்தை கையோடு எடுத்துக்கிட்டு போ. மனம் சோர்வடைகிற போது இதை எடுத்து படி. கவலைகள் எல்லாம் தீர்ந்து போகும் என்று கூறி பார்சலாக கட்டியிருந்த அந்த புத்தகத்தை அவனிடம் கொடுத்தார் அவர். சுந்தரம் அதை பெற்றுக்கொண்டு புன்சிரிப்புடன் சர்மாவை பார்த்தான். என்ன பிரயோஜனம்? ராமாயணம் படிச்சா கவலைகள் எப்படி தீரும்னு தானே யோசிக்கிற? ராமனுடைய கஷ்டங்களை படிக்கிற போது அவனை காட்டிலும் நாம என்ன கஷ்டப்பட்டுட்டோம்னு ஒரு ஆறுதல் ஏற்படும். அதுவே நம்மளுடைய கவலையை தீர்க்கும் என்றார் சர்மா. நான் போயிட்டு வரேன் மாமா என்று சுந்தரம் விடைபெற்று கொண்ட போது அவனுக்கு இதயத்தின் அடிவாரத்தில் இருந்து துக்கம் பொங்கிக் கொண்டு வந்தது. சாய்பு, சுந்தர ஜாக்கிரதையா கொண்டு போய் ரயிலேத்தி விட்டுட்டு வா என்றார் சர்மா. சுந்தர் வண்டியில் ஏறும் முன் காவேரி பாட்டியிடம் சொல்லிக் கொள்ளும் சாக்கில் உள்ளே போனார். சகுந்தலா அங்கே கண்ணீரும் கம்பளியுமாக நின்று கொண்டிருந்தாள். போயிட்டு வரேன் பாட்டி என்று சொல்லிக்கொண்டு புறப்பட்ட சுந்தரின் தொண்டையில் இருந்து வரேன் சகுந்தலா என்று கிளம்பிய வார்த்தைகள் வெளியே வராமலேயே தடைபட்டு நின்றுவிட்டன. தலை குனிந்தவாறே வாசலுக்கு போய் வண்டியில் ஏறிக்கொண்டான் சுந்தர். இதயமில்லாத வண்டி மீண்டும் அந்த இரு இளம் உள்ளங்களையும் பிரித்துவிட்டு புறப்பட்டது. வாசலில் வந்து நின்ற சகுந்தலாவுக்கு உலகமே தன் கால்களில் இருந்து நழுவி ஓடுவதைப் போல இருந்தது. அதே ராணிப்பேட்டை ஸ்டேஷன். மனைவியிடம் சொல்லிக்கொண்டு சென்னைக்கு போய் கொண்டிருந்த வழிப்போக்கன் சுந்தரம் பாலாற்றங்கரைக்கு வந்தபோது தன்னுடைய பால்ய வயது நினைவுகளில் லயித்தவனாய் தன்னை மறந்து தன் கையில் இருந்த பையை விழா மரத்தடியில் பிள்ளையார் கோவிலுக்கு எதிரிலேயே வைத்துவிட்டு வந்து விட்டான் அல்லவா? ஸ்டேஷன் வரை நடந்து வந்து விட்ட பிறகுதான் அவனுக்கு சுய நினைவு வந்தது. கையில் இருந்த பையை காணாமல் துணுக்குற்றவனாய், அடடா, பிள்ளையார் கோயிலுக்கு எதிரில் அல்லவா மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இனி திரும்பி போனாலும் அது கிடைக்கிறது நெசம் ஒண்ணு இல்லையே. குழந்தைக்கு வெள்ளி அரைஞான் செய்து போட வேண்டும் என்று வைத்திருந்த 15 ரூபாயை சாப்பாட்டு டிக்கெட் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று மனைவி தன்னிடம் கொடுத்து அனுப்பினாள். ஆனால் அது தனக்கு கிட்டவில்லை. என்னை காட்டிலும் கஷ்டப்படுகிறவர்கள் யாருக்கேனும் அது போய் சேர வேண்டும் போல் இருக்கிறது. அதனாலேயே நான் அதை அங்கேயே மறந்து வைத்துவிட்டு வந்திருக்கிறேன். பாவம், யாருக்காவது அது உபயோகப்படட்டும். தகுதியுள்ள ஓர் ஆசாமியிடம் பிள்ளையார் அதை சேர்த்து விடுவார். ஆனால் இப்போது நான் சென்னைக்கு போய் சேர ரயிலுக்கு டிக்கெட் வாங்க வேண்டுமே. பணத்துக்கு என்ன செய்வது? ஒரு வழியும் புரியவில்லையே என்று தவித்துக் கொண்டிருந்தான் வழிப்போக்கன் சுந்தரம். அப்போது சற்று தூரத்தில் இருந்த மைதானத்தில் இருந்து ஒலிபெருக்கியின் மூலம் வந்து கொண்டிருந்த ஒரு பிரசங்கியின் கணீர் என்ற குரல் சுந்தரத்தின் செவிகளில் தேனாக பாய்ந்தது. ஆம், அது அவனுடைய நண்பனின் குரல்தான். வழிப்போக்கன் சுந்தரம் முகம் மலர அகம் குளிர குரல் வந்த அந்த திசையை நோக்கி நம்பிக்கையுடன் நடந்தான். அப்படியும் இப்படியும் 1 மாதம் ஓடியே போய்விட்டது. கையில் உள்ள பணம் இன்னும் 1 நாளைக்குத்தான் காணும். அப்புறம் பட்டணத்து நடைபாதையில் தவிக்கும் எத்தனையோ அனாதைகளைப் போல் தானும் நடுத்தெருவில் நிற்க வேண்டிய நிலை வந்துவிடுமோ? சுந்தரம் கண்களில் நீர் சுரந்து விட்டது. இந்த 1 மாத காலமாக அவன் சென்னையில் அலையாத இடமே இல்லை. போர்டு எழுதி பிழைத்து விடலாம் என்று நம்பிக்கொண்டு வந்த அவனுக்கு நேர்மாறான அனுபவமே கிட்டியது. எங்கே போய் வேலை கேட்டாலும் இப்போது இல்லை, இப்போது வேண்டாம், அல்லது இப்போதுதான் எழுதினோம் என்ற விதமான பதில்களே கிடைத்தன. அவர்களாக தேடிக்கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய ஒரு வேலையை நாம தேடிச் செல்லும் போது வேறு என்ன பதிலை எதிர்பார்க்க முடியும்? நாளை ராயருக்கு ரூம் வாடகை கொடுத்தாக வேண்டும். இன்றே அவர் ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு போய்விட்டார். கையில் இருப்பதோ 10 அணா தான். ஆமாம், 10 அணா. எங்கேயாவது போய் யாரையாவது கேட்டு எப்படியாவது ஒரு போர்டுக்கு ஆர்டர் பிடித்து கொண்டு வந்துவிட வேண்டும் என்று நினைத்தான். அந்த திட சங்கல்பத்துடன் அந்த 10 அணாவை எடுத்து பையில் போட்டுக்கொண்டு வெளியே கிளம்பினான் சுந்தரம். கால்நடையாகவே பெல்ஸ் ரோடு வழியாக சென்று வாலாஜா ரோடில் திரும்பினான். அப்போது யாரோ அவனை கைத்தட்டி கூப்பிடும் சத்தம் கேட்ட திரும்பி பார்த்தான். அவனை அழைத்தது ஒரு போலீஸ்காரர். இங்க வா என்று கூப்பிட்ட அவர் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நின்று கொண்டிருந்தார். சுந்தருக்கு தூக்கி வாரி போட்டது. உன்னதாம்பா, இங்க வா.
போலீஸ்காரர் சற்று அதிகாரமாகவே கூப்பிட்டார். சுந்தரம் பயந்தபடியே ஸ்டேஷனுக்குள் சென்றான். அவனை பின்தொடர்ந்து வந்த கான்ஸ்டபிள் தன் கேள்வி கணைகளை தொடுத்தார் அவனிடம். எங்கிருந்து வர்ற? திருவல்லிக்கேணியிலிருந்து. எங்க போற? தங்கச்சாலை தெருவுக்கு. என்ன வேலை செய்யற? ஒண்ணுமில்லைங்க. ஆள் வாட்ட சாட்டமா தான் இருக்க. இப்படி வந்து நில்லு. சுந்தரம் அவன் காட்டிய இடத்தில் நின்றான். கையை ரெண்டையும் மேல தூக்கு. சுந்தரம் கைகளை உயர்த்தினான். மூச்சை உள்ளுக்கு இழுத்து தம்பிடி. சுந்தரம் மூச்சை அடக்கினான். சரி, மூச்சை விடு. மூச்சை விட்டான். புடிஞ்சு கால் கட்ட விரல தொடு. தொட்டான். ஆமா, உன்னோட விலாசம் என்ன? சொன்னான். போட்டோ வச்சிருக்கியா? இல்ல. சரி, உள்ள போ. சுந்தரம் விழித்தான். போப்பா உள்ள. உள்ளையா? நான் ஒரு தப்பு செய்யலையே. சுந்தரம் அவரிடம் கெஞ்சினான். உள்ள போய் அந்த பெஞ்சில் உட்காரு. இன்ஸ்பெக்டர் வந்ததும் விசாரிப்பாரு. மத்தியான சாப்பாடு உனக்கு இங்கதான். சுந்தருக்கு துக்கமாக வந்தது. ஏன் பயப்படுற? பயப்படாத. உனக்கு நல்ல பர்சனாலிட்டி இருக்குது. போலீஸ்ல சேர்ந்துரு. ஹெட் கான்ஸ்டபிளா கூட வரலாம். என்ன படிச்சிருக்க நீ? 5வது பாரம். அடே அப்பா, அவ்வளவு படிப்பு அதிகம் இருக்கு. என்ன சொல்ற? சேர்ந்துக்கிறியா? இப்போ ஆள் எடுக்கிறாங்க. அப்புறம் இந்த சான்ஸ் கிடைக்காது, சொல்லிட்டேன். சுந்தருக்கு போன உயிர் திரும்பி வந்தது. ஒரு கணம் போலீஸில் சேர்ந்து விடலாமா என்று சபலம் தட்டியது. ஆனாலும் அடுத்த கணமே அவ்வெண்ணத்தை மாற்றிக்கொண்டான். வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கேட்டுக்கிட்டு வந்து அப்புறம் சேர்றேன், இப்ப நான் போறேன் என்றான் சுந்தரம் அவரிடம். சரி, அப்புறம் உன்னுடைய இஷ்டம். உன்னை இன்ஸ்பெக்டர் பார்த்தா அப்படியே கவிக்குவாரு என்றான் கான்ஸ்டபிள். தப்பினேன் பிழைத்தேன் என்று வெளியே வந்தான் சுந்தரம். அவனுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. அந்த அதிர்ச்சியில் இருந்து மீள அவனுக்கு வெகு நேரம் ஆயிற்று. புறப்பட்ட வேலை சரியில்லை. நேரமும் ஆகிவிட்டது. இப்போது அறைக்கே திரும்பி விடுவது நல்லது என்று நினைத்து கொண்டே நடந்தான் சுந்தரம். வீட்டை அடைந்தபோது வாசலில் ராயர் உட்கார்ந்திருந்தார். சுந்தரை கண்டதும், இந்த மாசம் வாடகை தரீங்களா என்று அவர் வாய்விட்டு கேட்டே விட்டார். தருகிறேன் என்று கூறிவிட்டு மாடிப்படி ஏறிச் சென்ற சுந்தரம் தன் அறைக்கு போய் உட்கார்ந்து யோசிக்கலானான். அவன் மனம் குழம்பி போயிருந்தது. பசி ஒரு பக்கம். ராயருக்கு எப்படி வாடகை கொடுப்பது? நாளைக்கான சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்ற கவலை இன்னொரு பக்கம். ஆண்டவனே, எனக்கு என்ன வழி காட்ட போற என்று உள்ளம் உருக கடவுளை வேண்டினான் அவன். கஷ்டங்கள் வர்றபோது கம்பராயணத்தை எடுத்து படி என்று சர்மா சொன்ன மணிமொழிகள் அவன் காதுகளில் ஒலித்தது. அப்போது பார்சலாக கட்டப்பட்டிருந்த அந்த கம்பராமாயணத்தை எடுத்து பிரித்து ஒவ்வொரு ஏடாக தள்ளிக்கொண்டே வந்தான். சுந்தர காண்டத்துக்கு வந்தபோது அவன் முகம் ஆச்சரியத்தால் மலர்ந்தது. என்ன அதிசயம்! அந்த பகுதியில் 5 10 ரூபாய் நோட்டுகள் அடுக்காக வைக்கப்பட்டிருந்தன. சுந்தரத்தின் கஷ்ட காலத்துக்கு உதவட்டும் என்று சர்மாதான் அதை வைத்திருந்தார். அத்தியாயம் 8. சுந்தரம் தமிழ் போதினி காரியாலயத்தை தேடிச் சென்ற சமயம் அந்த பத்திரிகை முதலாளி தபால்காரருடன் பேசிக் கொண்டிருக்கவே சுந்தரம் வெளியிலேயே காத்திருந்தான். தபால்காரர் வெளியே சென்றார். போஸ்ட்மேன் எப்போது போக போகிறார் என்று காத்து கொண்டிருந்த கம்பாசிட்டர் ஒருவர் அடுத்த கணமே முதலாளியின் முன் பிரசன்னமானார். என்னையா, மணியாடரை கண்டுட்டு வந்துட்டியா? போய் வேலையை பாரியா, எனக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும்னு. இது முதலாளியின் குரல். 3 மாசமா சம்பள பாக்கி நிக்குதுங்களே, 10 ரூபாயாவது கொடுங்க. இது கம்பாசிட்டரின் குரல். முனுசாமிக்கு 4 மாசம் சம்பளம் நிக்குதியா? அவன் வாயை திறந்து கேட்கறானா பாத்தியா? என்னுடைய குணம் தெரியும் அவனுக்கு. உனக்கு வேலை வேணுமா பணம் வேணுமா? ரெண்டும் தான். ரெண்டுக்கும் ஆசைப்பட்டா எப்படியா முடியும்? ஆவட்டும் போ, நானே கூப்பிட்டு தரேன். கம்பாசிட்டர் உள்ளே சென்றதும் பேப்பர் கடை குமாஸ்தா வந்தார். பத்திரிகை முதலாளி சுருட்டை ஊதிக்கொண்டே, வாயா ராமானுஜுலோ, காஃபி சாப்பிடுறியா? ஆமா, எங்க இவ்வளவு தூரம் என்று கேட்டார். உங்களை பார்க்கதாங்க. எங்க முதலாளி பார்த்துட்டு வர சொன்னார் உங்களை. என்னைய விஷயம்? அதுதான் செக்கு கொடுத்துட்டனே. அதை நீங்க போட சொன்ன தேதிக்கு 2 நாள் கழிச்சே போட்டோம். ஆனா அது பேங்க்ல இருந்து திரும்பி வந்துருச்சு. அதான் என் தப்பு. அதையெல்லாம் சொன்ன டயத்துல போட்டு வாங்கிடணும் ஐயா. பிசினஸ்னா அப்படித்தான். சரி, அந்த செக்கை கொண்டா இப்படி
200 ரூபா தானே, 4 நாள்ல நானே பணத்தை அனுப்பி வைக்கிறேன். ஐயா மறந்துடாதீங்க. மறக்கிறதாவது நீ போய் வாயா. அன்றைய நிலைமையை சமாளித்து விட்ட திருப்தியுடன் மணியார்டரில் வந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவசரமாக வெளியே புறப்பட்டு கொண்டிருந்தார் அவர். அப்போதுதான் அவருக்கு எதிரே போய் நின்றான் சுந்தரம். யார் பணி? பெயிண்டருங்க. உங்க ஆபீஸ் போர்டு என்று இழுத்தான் சுந்தரம். ஆமாப்பா, பழசா போயிடுச்சு. நான் வேற புதுசா எழுதிக்கிட்டு வரவா? என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறேங்க என்றான் சுந்தரம். அந்த பத்திரிகையுடன் எப்படியாவது தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவனுடைய நீண்ட நாளைய அவா. அதற்கு வாய்த்துள்ள சந்தர்ப்பத்தை நழுவ விட மனமின்றியே கொடுப்பதை வாங்கிக் கொள்கிறேன் என்றான் சுந்தரம். சரி, போர்டு எடுத்துக்கிட்டு போ, சீக்கிரம் முடிச்சு கொண்டாடணும். ஆகட்டுங்க ஐயா. அட்வான்ஸ் ஏதாவது? அட்வான்ஸா? உன்னை நம்பி போர்டை கொடுக்கறனே, அது போதாதா? போர்டை கழற்றி சென்ற சுந்தரம் ஒரே வாரத்திற்குள் அதை எழுதியும் முடித்து விட்டான். ஆனால் பணம் தான் கைக்கு வரவில்லை. நாளைக்கு, 4 நாள் கழித்து, 1 வாரத்துக்கு அப்புறம் என்று எத்தனையோ கெடு வைத்தும் கூட சுந்தரம் திரும்ப திரும்ப சளைக்காமல் போய்கொண்டே இருந்தான். அந்த முதலாளிக்கே அவனிடம் ஒரு தயையும் தாட்சணியமும் பிறந்துவிட்டது. 1 ரூபாய் எடுத்து கொடுத்தார். முழு பணம் வராதது பற்றி சுந்தரத்துக்கு ஒரு விதத்தில் மகிழ்ச்சியே. அந்த தாட்சணியத்தை வைத்துக்கொண்டு முதலாளியிடமிருந்து வேறொரு காரியத்தை சாதித்துக் கொள்ள சமயத்தை எதிர்நோக்கி இருந்தான் அவன். ஒரு நாள் அவர் ஓய்வாக உட்கார்ந்திருந்த போது, எனக்கு சித்திரம் கூட வரைய தெரியும், ஏதாவது படம் எழுதி கொடுத்தா உங்க பத்திரிகையில போடுவீங்களா என்று கேட்டான். ஓ, எழுதிக்கிட்டு வாயேன், போடுறேன் என்றார் அவர். அவ்வளவுதான். அப்போதே மூர் மார்க்கெட்டுக்கு சென்று பழைய இங்கிலீஷ் பத்திரிகை ஒன்றை விலைக்கு வாங்கி வந்து அதில் இருந்த ஒரு சித்திரத்தை காப்பி அடித்து கொண்டு போய் கொடுத்தான் அவன். அடுத்த தமிழ் போதினி சஞ்சிகையை வாங்கி பிரித்த போது என்ன ஆச்சரியம்! சுந்தரம் எழுதிய படம் அதில் வெளியாகி இருந்தது. அதிசயம், ஆனால் உண்மை என்ற பகுதியின் கீழ் தான் வரைந்த படம் வெளியாகி இருப்பதை கண்ட சுந்தருக்கு தலைகால் புரியவில்லை. அன்றெல்லாம் அவனுக்கு அப்படித்தான் இருந்தது. கால்கள் தரையில் பாவாமல் அவன் ஆகாயத்திலேயே மிதந்து கொண்டிருந்தான். அந்த நிகழ்ச்சியே அவனுக்கு அதிசயம்தான், ஆனால் உண்மையாக இருந்தது. தமிழ் போதினி பத்திரிகையை தன்னுடைய அறைக்கு எடுத்து கொண்டு போய் அதில் உள்ள தன் சித்திரத்தையே வெகுநேரம் பார்த்து கொண்டிருந்தான். தான் போட்டிருந்த கோடுகள் ஒவ்வொன்றும் அப்படியே அதில் வந்திருப்பதை கண்டபோது அவனுக்கு பெருமை தாங்க முடியவில்லை. சுந்தர் என்னும் கையெழுத்து கூட அப்படியே புரசரமாகி இருந்தது. ஏதோ மகத்தான காரியத்தை சாதித்து விட்டது போன்ற ஒரு பரபரப்பும் ஆவேசமும் அவனை முழுமையாக ஆட்கொண்டது. இந்த சித்திரத்தை சகுந்தலா பார்த்தா ஆச்சரியப்படுவா என்று நினைத்த அவனுக்கு உடனே அந்த பத்திரிகையோடு அப்படியே ஆற்காட்டுக்கு பறந்து போய் சகுந்தலாவுக்கு அதை காட்ட வேண்டும் போல இருந்தது. இந்த சமயத்தில் போஸ்ட் என்ற குரல் கேட்கவே திரும்பி பார்த்தான். தபால்காரர் அவனிடம் 2 கடிதங்களை கொடுத்து விட்டு போனார். ஒன்று மஞ்சள் நிற கல்யாண அழைப்புதல், இன்னொன்று மாங்குடியிலிருந்து அவன் அப்பா எழுதிய கடிதம். முதலில் அந்த மஞ்சள் நிற கவரையே பிரித்தான். பிரித்தவன் சற்று நேரம் அதையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றான். சகுந்தலாவுக்கும் சாம்பசிவத்துக்கும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆற்காட்டில் திருமணம். இதுதான் அந்த அழைப்பிதழில் அடங்கி இருந்த விஷயம். திடீரென்று வானமெங்கும் கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டு ஒளியும் காற்றும் ஸ்தம்பித்து விட்டது போல தோன்றியது சுந்தருக்கு. துக்கத்தை அடக்க எவ்வளவோ முயன்றும் அவனையும் மீறிக்கொண்டு கண்ணீர் துளிகள் வெளிப்பட்டு விட்டன. சாம்பசிவம், சாம்பசிவம் என்று 2 முறை அவன் உதடுகள் முணுமுணுத்தன. யார் இந்த சாம்பசிவம்? அந்த கருப்பு பையனா? சமையல்காரியின் மகனா? சகுந்தலா, உனக்கா இந்த தலைவிதி? அழகியே நாடும் உன் மனம் சாம்பசிவத்தை மணந்து கொள்ள எப்படி துணிந்தது? அப்பாவின் கடிதத்தை எடுத்து பார்த்தான் அவன். சுந்தருக்கு ஆசீர்வாதம். நேற்று சர்மா இங்கே வந்திருந்தார். சகுந்தலாவுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆற்காட்டில் திருமணம் நடக்கிறது. என்னையும் உன் அம்மாவையும் கட்டாயம் கல்யாணத்திற்கு வர வேண்டும் என்று வற்புறுத்தி அழைத்துவிட்டு போயிருக்கிறார். நாங்களும் போகிறோம். உனக்கும் அழைப்பு அனுப்புவதாக சொன்னார். திருமணம் என்பது பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுவதில்லை, பிறக்கும் போதே நிச்சயமாகி விடுகிற விஷயம் என்று சர்மா இங்கு வந்திருந்த போது
சூசகமாக சொன்னார். எங்களுக்கும் உன்னை பார்க்க வேண்டும் போல இருக்கிறது. அவசியம் புறப்பட்டு வரவும். இப்படிக்கு கங்காதர ஐயர். அறையை பூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டான் சுந்தரம். கடற்கரை பக்கமாகவே நடந்தான். உள்ளத்தில் உள்ள சுமை அவனை அழுத்தியது. உடல் கனத்தது. உலகமே சூனியமாகி காட்சி கொடுத்தது. எதிரே வந்த உருவங்கள் நீரில் கரைந்த சித்திரம் என தெளிவின்றி காட்சி கொடுத்தன. ஈர மணலில் கொஞ்ச தூரம் நடந்து போய் அலைகளுக்கருகே உட்கார்ந்து கொண்டான். உள்ள சுமை உடலை கனக்க வைத்ததால் கால் சுவடுகள் மணலில் ஆழமாக பதிந்தன. மனம் எதிலும் லயிக்கவில்லை. அவன் கைவிரல் மணலில் 3 பெயர்களை எழுதியது. சாம்பசிவம், சகுந்தலா, சுந்தரம். திடீரென சீறி வந்த அலை ஒன்று சாம்பசிவம் என்ற எழுத்தை அழித்துவிட்டு போய்விட்டது. இயற்கைக்கே பொறுக்கவில்லை இது என்று கூறியது அவன் உள்ளம். அங்கே இருக்க பிடிக்காமல் எழுந்து நடந்தான் சுந்தர். சகுந்தலா சாம்பசிவம் திருமணம் இனிதே நடந்தேறியது. விடியற்காலையில் இருந்தே கும் என்று காதை நிரப்பிக் கொண்டிருந்த மேளவாத்திய ஓசை ஓய்ந்து கல்யாண வீட்டில் ஒருவித கலகலப்பும் சலசலப்பும் ஏற்பட்டன. முதல் பந்திக்கு வேண்டிய ஏற்பாடுகள் துரிதமாக நடந்து கொண்டிருந்தன. புதுமண தம்பதியர் பூ மாலையுடன் ஜோடியாக சென்று பெரியோர்களை வரிசை கிரமமாக நமஸ்கரித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டிருந்தனர். கங்காதர ஐயரையும் பார்வதி அம்மாளையும் நமஸ்கரித்த போது சகுந்தலாவின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது. பார்வதி அம்மாளுக்கும் கொடுத்தான். சாப்பிட்டு முடித்த மறுகணமே சகுந்தலா மாடியறைக்கு சென்று விட்டாள். இனி 2 மணி வரை அவளுக்கு ஓய்வுதான். மணப்பந்தலில் உட்கார்ந்தபடியே சுந்தரின் வரவை எதிர்பார்த்து எதிர்பார்த்து பெரும் ஏமாற்றத்துக்குள்ளாகி இருந்தாள் அவள். மன அமைதியின்றி சுந்தரின் அறைக்கு சென்றவள் கதவை ஒரு கழித்து சாத்திக் கொண்டாள். கழுத்தில் இருந்த மணமாலையை கழட்டி சுவரில் இருந்த ஆணியில் மாட்டினாள். அப்போது அவளுடைய அடி வயிற்றிலிருந்து துக்கம் பொங்கி வந்தது. அந்த இடத்தில்தான் சுந்தர் தன் சட்டையை மாட்டி வைப்பது வழக்கம். சோகத்தின் சிகரமாக, உணர்ச்சிகளின் உறைவிடமாக, ஏமாற்றத்தின் சின்னமாக, ஏக்கத்தின் வடிவமாக சுந்தரின் நாற்காலியில் அமர்ந்து கண்ணீர் உகுத்து கொண்டிருந்தால் அந்த பேதை பெண். யாரோ கதவை திறந்து கொண்டு உள்ளே வரும் ஓசை. திரும்பி பார்த்தபோது அவன் மௌனமாக வந்து அவளுக்கு எதிரே இருந்த மேஜை மீது அமர்ந்து கொண்டான். சுந்தர்! அவனுடைய கைகளை பற்றி கொள்ளும் ஆவலோடு எழுந்தாள் அவள். அவளுடைய பிடியில் இருந்து விலகிக் கொண்டான் அவன். சுந்தர், நீ ஏன் நேத்தே வரல? உன்னை காணாம எவ்வளவு நேரமா நான் அழுதுகிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏன் அழணும்? உனக்கு பிடிச்ச கணவனா தேர்ந்தெடுத்துக்கிட்ட அப்புறம் என் வரவை எதுக்காக நீ எதிர்பார்க்கிற? சுந்தர், என்ன வாள் கொண்டு அறுக்காத. தாத்தாவாக பார்த்து முடிவு செஞ்ச அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? உன்னுடைய தாத்தாவுக்கு என் மீது என்ன வெறுப்பு? அவருக்கு நான் என்ன துரோகம் செஞ்சிட்டேன்? உன்னுடைய ஜாதகம் சரியில்லையா சுந்தர். உனக்கு ஆயுள் பலம் இல்லையா. ஆனா அதை வெளியே சொல்ல இஷ்டப்படல அவர். என் அப்பாவுக்கு கூட இந்த திருமணத்துல கொஞ்சமும் சம்மதம் இல்ல. அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. தாத்தா தான் ஒரே பிடிவாதமா இருந்துட்டார். அவரை மீறி அப்பாவால ஒண்ணுமே செய்ய முடியல சுந்தர். சுந்தர், காஃபி சாப்பிட்றியா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஆமா, உன் கையில என்னது? உனக்கு கல்யாண பரிசு கொண்டு வந்திருக்கேன். எங்க குடு. சகுந்தலா ஆவலுடன் அதை வாங்கி பார்த்தாள். நீ வரைஞ்ச படமா அது? எவ்வளவு அழகா இருக்கு. இயற்கை காட்சியா என்றாள் அவள் மகிழ்ச்சியுடன். இல்லை, செயற்கை காட்சி என்றான் சுந்தர் வெறுப்புடன். அந்த படத்தில் 3 மரங்கள் இருந்தன. ஒன்று அரச மரம், மற்றொன்று வேப்ப மரம், இன்னொன்று கல்யாண முருங்கை மரம். அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் இடையே ஒரு வேலி. இடையில் இருந்த வேம்பும் புதிதாக முளைத்த கல்யாண முருங்கை மரத்தை தழுவிக் கொண்டிருந்தது. அந்த சித்திரம் சகுந்தலாவின் இதயத்தை தாக்கியது. நான் வரேன் சகுந்தலா. சுந்தர் எழுந்து நடந்தான். சுந்தர்! சகுந்தலா வாய்விட்டு கூவி விட்டாள். அங்கே அவனை காணவில்லை. அவன் வரவே இல்லை. இத்தனை நேரமும் அப்படி ஒரு பிரமை அவளுக்கு. காலையில் அவசரமாக புறப்பட்டு சென்ற சுந்தரம் பார்க் டவுன் கந்தசாமி கோயில் பக்கம் சென்றான். ஞாயிற்றுக்கிழமையானதால் அங்கே உள்ள பெயிண்ட் ஷாப்புகள் அத்தனையும் மூடி கிடந்தன. மறுபடியும் ராம் வண்டியை பிடித்து திருவள்ளிக்கேணிக்கு போய் சேர்ந்தான்.
அதற்குள் மணி 11 ஆகிவிடவே நல்ல பசி எடுத்து விட்டது அவனுக்கு. எனவே வழக்கமாக சாப்பிடும் ஹோட்டலுக்கு சென்று இலைக்கு முன்னால் உட்கார்ந்தான் அவன். சாப்பிடும்போது அவன் மனமெல்லாம் ஆற்காட்டிலேயே இருந்தது. இந்த நேரத்தில் முகூர்த்தம் முடிந்து எல்லோரும் வடை பாயாசத்துடன் சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டான். சார், பாயசம் போடட்டுமா? ஹோட்டல் சர்வர் பாயாசத்தை இலையில் பரிமாறினார். பாயாசமா? இன்னைக்கு என்னப்பா விசேஷம்? சுந்தர் கேட்டான். இன்னைக்கு ஸ்பெஷல் சார், சண்டே ஸ்பெஷல் என்றான் அவன். இல்லப்பா, வேண்டாம், பாயாசம் எனக்கு பிடிக்காது என்று கூறிய சுந்தர் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு சாப்பாட்டை அவசரமாக முடித்துக் கொண்டு எழுந்து விட்டான். நேராக தன் அறைக்கு சென்று படுத்தவன் தான். அன்றைக்கெல்லாம் ஒரு வேளையும் ஓடவில்லை அவனுக்கு. சாயந்திரம் கடற்கரைக்கு போய்விட்டு வந்து மீண்டும் படுத்துக் கொண்டான். புரண்டு புரண்டு படுத்ததுதான் மிச்சம். தூக்கம் எப்படி வரும்? திடீரென்று வாசலில் நாதஸ்வர இசை கேட்கவே படுக்கையை விட்டு எழுந்து போய் கீழே எட்டி பார்த்தான். கேஸ்லைட் வெளிச்சத்தில் நாதஸ்வர இசை முழங்க ஆடவரும் பெண்டிரும் சூழ்ந்து வர கல்யாண ஊர்வலம் ஒன்று மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. காருக்குள் மணப்பெண்ணும் மாப்பிள்ளையும் உட்கார்ந்திருந்தனர். அவர்களை சுற்றிலும் துளி இடம் கூட இல்லாதபடி வாண்டுகளின் கூட்டம். பெண்கள் சூடியிருந்த மலர்களின் நறுமணம் ஜம் என்று காற்றிலே மிதந்து வந்தது. அந்த மனத்தை நுகர்ந்தபோது அன்றொரு நாள் சகுந்தலா முல்லை மொட்டால் தன்னை சீண்டி விளையாடிய காட்சி அவன் நினைவுக்கு வந்தது. இந்த நேரத்தில் ஆற்காட்டிலும் ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கும் என்று நினைத்தான் சுந்தரம். பின் சுந்தரம் பெருமூச்சு விட்டான். அந்த மூச்சில் எத்தனையோ இன்ப நினைவுகளும் இன்ப நிகழ்ச்சிகளும் பொதிந்து கிடந்தன. சுந்தரம் தமிழ் போதினி காரியாலயத்துக்குள் எட்டி பார்த்தபோது வழக்கம் போல் 4-5 கடன்காரர்களுக்கு சால்ஜாப்பு சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த பத்திரிகையின் முதலாளி. கடன்காரர்களுக்கு பதில் கூறி அனுப்புவதில் அவருக்கு நிகர் அவரேதான். சுந்தரை கண்டதும் அவர், என்ன சுந்தர், ஏதாவது படம் எழுதிக்கிட்டு வந்திருக்கியா என்று கேட்டார். ஆமா சார். எங்க காட்டு பார்க்கலாம். சுருட்டு புகையை ஒரு முறை உறிஞ்சி ஊதினார். பிறகு சுந்தர் கொடுத்த படத்தை வாங்கி பார்த்தார். புருவத்தை சுழித்துக் கொண்டே, ரொம்ப நல்லா இருக்குதே என்றார். அவர் ரசிக்கிற விதம் அப்படித்தான். இந்தியன் இங்கும் டிராயிங் பேப்பரும் சரியில்லை இழுத்தான் சுந்தர். அதெல்லாம் நானே வாங்கி தரேன் உனக்கு, நீ எத்தனை படம் வேணும்னாலும் எழுது, கவலைப்படாத என்று அவனை உற்சாகப்படுத்தினார் அவர். உங்களை இன்னொரு விஷயம் கேட்கணும்னு. என்னது? உங்க ஆபீஸ்லயே என்ன ஒரு ஆர்டிஸ்டா சேர்த்துக்கிட்டா? சேர்ந்துக்கையே, இப்பவே வேணும்னாலும் சேர்ந்துக்க. சுந்தருக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. நிஜமா தான் சொல்றீங்களா? இதுல என்ன விளையாட்டு இருக்கு? நிஜமா தான் சொல்றேன். உன்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கும் தேவைதான். ஆரம்பத்துல என்ன கொடுப்பீங்க? 50 தான் கொடுப்பேன். போக போக உன்னுடைய வேலையை பார்த்து கூட்டுவேன். 100, 200 கூட கொடுப்பேன். எல்லாம் உன்னுடைய திறமையில இருக்கு என்றார் அவர். 50 ரூபாயா? அதிகம் சார் என்றான் அவன் சங்கோஜத்துடன். ரூபாயா? யார் சொன்னது ரூபான்னு? 50 பிரதி தமிழ் போதினி கொடுப்பேன்னு சொன்னேன். 1 நாளனா வாச்சே. மாசத்துக்கு 2 முறை வர்ற பத்திரிக்கை நம்மளுது. ஆக மாசம் 100 பிரதி கிடைக்கும் உனக்கு. அந்த 100ஐயும் கொண்டு போய் கடைகள்ல வித்துக்கலாம். கடைக்காரன் கமிஷன் போக உன்னுடைய கைக்கு எப்படியும் 20 ரூபாய் நெட்டா கிடைச்சிரும் என்றார் முதலாளி. சுந்தரம் அவரை வெறிக்க பார்த்தான். ஏன் அப்படி பாக்குற? பத்திரிக்கை ஆபீஸ்ல பணமா கண்ணுல பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது என் கைக்கே அது சிக்கிறது இல்லையே. இந்த கடன்காரனுங்க எங்க விட்டு வைக்கிறானுங்க? சுந்தரம் வேலையை ஒப்புக்கொண்டான். வேறு வழி? 2 மாதங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்ததன் பயனாக சித்திரம் எழுதுவதிலும் அவனுக்கு நல்ல தேர்ச்சி ஏற்பட்டு விட்டது. அதுதான் அவன் கண்ட கைமேல் பலன். திருவல்லிக்கேணியிலிருந்து சிந்தாதிரிப்பேட்டைக்கு தினமும் நடந்தேதான் போய் வருவான் அவன். சம்பளமாக கிடைக்கும் தமிழ் போதினி பிரதிகளை வழியில் உள்ள வெற்றிலைப்பாக்கு கடைகளில் கொடுத்து விற்கச் சொல்லி போகும்போதும் வரும்போதும் அவை விற்று விட்டனவா என்று பார்த்து கொண்டே இருப்பான். சில சமயங்களில் அவை விற்று போவதும் உண்டு. மொத்தத்தில் சுந்தரம் அந்த பத்திரிகையில் ஆர்டிஸ்டாக சேர்ந்த பிறகு தமிழ் போதினியின் விற்பனை எண்ணிக்கை உயர்ந்து விட்டது. ஆமாம், முன்பெல்லாம்
1200 பிரதிகளே அச்சிடப்பட்டு வந்த பத்திரிகை இப்போது 1250 பிரதிகளாக உயர்ந்து விட்டது. சுந்தரத்துக்கு 50 கொடுக்க வேண்டும் அல்லவா? இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம்.